Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது சந்தோஷ் அவங்க செஞ்ச ரெசிபி தான். ஸ்டிக்கி பைனாப்பிள் சிக்கன். இது ரொம்ப சூப்பரா செஞ்சு அசத்திருந்தாரு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. டேஸ்டும் ரொம்ப அருமையாவே இருந்துச்சுங்க. இது நம்ம கிச்சன்லயும் ரொம்ப டேஸ்டா அருமையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். இப்போ ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு பாகமா வெட்டி எடுத்துடலாம். அது கொண்டையோடவே சேர்த்து இந்த மாதிரி ரெண்டா வெட்டிடுங்க. சென்டரில் இந்த மாதிரி கட்டமாக போட்டு கட் பண்ணி இது எல்லாத்தையும் க்யூப் சைஸில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 200 கிராம் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி சிக்கன் ஒரு அரை வேக்காடு வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இதே பேனில் நம்ம க்யூப் சைஸில் கட் பண்ண அன்னாசி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அன்னாசி பழத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. நைட்டாகவே வதங்கி வரட்டும். கலரும் மாறிடக்கூடாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அன்னாசி பழத்தில் இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இது கூட சிக்கன் ஸ்டாக் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனை நம்ம வேக வச்சு எடுக்கிற தண்ணி தான் அங்கே இந்த சிக்கன் ஸ்டாக். இல்லாட்டி நீங்கள் சிக்கன் ஸ்டாக் இருந்தாலும் அதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கூட சேர்த்துடலாம். நல்லா கெட்டி பதமாக வரணும், அதுக்காக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் இது கூட நம்ம சிக்கன் வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட சிக்கன் கூடவும் இந்த கிரேவி எல்லாம் நல்லா கோட் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதே போல் நிறைய வெரைட்டி சிக்கன் ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் பைனாப்பிள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் ஒரு போர்ஷனில் இந்த மாதிரி ரைஸ் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. செகண்ட் போர்ஷனில் சிக்கன் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே வெள்ளை எள்ளு கொஞ்சம் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ஸ்டிக்கி பைனாப்பிள் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.